ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி வேலை வாங்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அல்லது ரிவிஷன் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். நண்பர்களே, நம்ம 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷன் வீடியோவில் நண்பர்களே, வெறும் கேள்வியை மற்றும் பதிலை மட்டும் படிக்காமல் நம்ம கேள்வியை அனலைஸ் பண்ணி மற்றும் அதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். இப்படி படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவு நண்பர்களே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சில கேள்விகள் அப்படியே கேட்கிறார்கள். பட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வியை ஆல்டர்னேட் பண்ணியும் கேட்கிறார்கள். மூணாவது, அந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட மிகவும் நெருக்கமான கேள்வியும் கேட்கிறார்கள். நான்காவதாக, கொடுத்துருக்கிற ஆப்ஷன்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அதிலிருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால் விடையளிக்க முடியும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது நண்பர்களே. இத்தனை அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறது நான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நண்பர்களே, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டுமல்லாமல் குரூப் 1 படிக்கிறவங்களும், குரூப் 2, குரூப் 2A படிக்கிறவங்களும், மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களும் பார்க்கலாம். எல்லோருக்குமே நண்பர்களே இந்த வீடியோ பயன்படும். குறிப்பாக இல்லத்தரசிகள் மற்றும் இந்த வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை பார்த்தா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ப்ரிப்பரேஷனில் முதல் வீடியோவை நம்ம 2019 குரூப் 4 ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். முதல் கேள்வி கொஸ்டின் பேப்பரில் 101வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. கிரகம் இயற்கை துணைக்கோள்கள். அதாவது நண்பர்களே, எந்தெந்த கோள்களுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் இல்லை நண்பர்களே. பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்கிறது, நிலவு. அடுத்ததாக 4வதாக அமைந்திருக்கிற செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்கிறது. இதற்கான ஆன்சர் நண்பர்களே ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அதாவது செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்களும், வியாழனுக்கு 63 துணைக்கோள்களும், சனிக்கு 60 துணைக்கோள்களும், யுரேனஸ் 27 துணைக்கோள்களும் உள்ளது. நண்பர்களே, புத்தகத்தில் வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சனிக்கு 62 துணைக்கோள்கள் உள்ளது என்று கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, அதிகமான துணைக்கோள்கள் இருக்கிறதுலேயே பெரிய கோளான வியாழன் கோளுக்கு தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக அதிகமான துணைக்கோள்கள் அடுத்ததாக பெரிய கோளான சனிக்கு இருக்கிறது. சூரிய குடும்பத்தில் நண்பர்களே 6 கோள்களுக்கு துணைக்கோள்கள் இருக்கிறது. மொத்தமாக 8 கோள்கள் உள்ளன. பூமிக்கு 1, இங்கே 4 கொடுத்துட்டாங்க. மீதமுள்ள 1 என்னன்னு பார்த்தோம்னா நெப்டியூனுக்கு 14 துணைக்கோள்கள் இருக்கிறது. நண்பர்கள், சூரிய குடும்பத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமது சூரிய குடும்பம் மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வெளி அண்டத்தில் இருக்கிறது. இந்த பால்வெளி அண்டம் பேரண்டத்தில் இருக்கிறது. இந்த பேரண்டம் நண்பர்கள் சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1300லிருந்து 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கூறுவார்கள். இந்த பேரண்டம் எப்படி உருவாச்சுன நண்பர்களே, புரோட்டான் அளவுள்ள, அதாவது ஒரு அணுவை விட சிறிய துகளான புரோட்டான் அளவுள்ள மிகச்சிறிய நிறை பொருண்மை கொண்ட அதிக அழுத்தம் உள்ள அந்த சிறிய துகளிலிருந்து வெடித்து, அதாவது பிக் பேங் தியரி என்று கூறுவார்கள், வெடித்து இந்த பேரண்டம் உருவானதாக கூறுவார்கள். நமது பால்வெளி அண்டம் நண்பர்களே 5 பில்லியன், அதாவது 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கூறுவார்கள். நமது சூரிய குடும்பம் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கூறுகிறார்கள். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, சூரியன் தான் சூரிய குடும்பத்தில் 99.8% எடை கொண்டது. மற்ற அனைத்து பொருட்களும் சேர்த்து 0.2% எடை மட்டுமே உள்ளது. சூரிய குடும்பத்தின் 8 கோள்களில் மிகச்சிறிய கோள் என்னன்னு பார்த்தோம்னா புதன் நண்பர்களே. இது சூரியனிலிருந்து முதலாவதாக அமைந்துள்ளது. 2வது சிறிய கோள் செவ்வாய். 3வது சிறிய கோள் வெள்ளியும் பூமியும். இந்த வெள்ளியும் பூமியும் இரட்டை சகோதரிகள் என்று கூறுவார்கள். ஏன்னு பார்த்தோம்னா இதனுடைய அளவுகள் கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே அளவு உடையதால் இதை இரட்டை சகோதரிகள் என்று கூறுகிறார்கள். மிகப்பெரிய கோள் நண்பர்களே வியாழன். அதற்கு அடுத்ததாக பெரிய கோள் சனி. அதற்கு அடுத்ததாக பெரிய கோள் யுரேனஸ். அதற்கு அடுத்ததாக பெரிய கோள் நெப்டியூன். 5வது பெரிய கோள் பூமி. நண்பர்களே, முதல் 4 கோள்களான புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் பாறை கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது மண் மற்றும் பாறைகளால் ஆனது. அடுத்த 4 கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் வாயு கோள்கள் என அழைக்கப்படுகிறது. இது வாயுக்களால் ஆனது. செவ்வாய்க்கும் வியாழன் கோளுக்கும் இடையே நண்பர்களே சிறுகோள் பட்டை காணப்படுகிறது, அதாவது பெல்ட் அப்படிம்பாங்க. இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில் உள்ள இந்த பெல்ட்டில் தான் மிக அதிகமான சிறுகோள்கள் அதாவது பாறைகள், இந்த மாதிரியான சிறுகோள்கள் அதிகமாக காணப்படுகிறது. வளையங்கள் கொண்ட கோள் சனிக்கோள்.
இந்த சனிக்கோள் வந்து நண்பர்களே தண்ணியில் போட்டால் மிதக்கக்கூடியது. ஏன்னு பார்த்தோம்னா தண்ணியை விட இந்த சனிக்கோளின் அடர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்ததாக பச்சைக்கோள் எனப்படுவது யுரேனஸ் நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா இந்த யுரேனஸில் மீத்தேன் வாயு அதிகமாக உள்ளதால் அது வந்து பச்சை நிறமாக காணப்படுகிறது. சூரியனிலிருந்து கடைசி கோள் வந்து நெப்டியூன். சூரிய குடும்பத்தை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்குறாங்க K2Cr2O7. அதாவது இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் என்பார்கள். இந்த KI அப்படிங்கிறது நண்பர்கள் பொட்டாசியம் அயோடைடு என்று நினைக்கிறேன். இந்த சி வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது KMnO4. டி வந்து காப்பர் சல்பேட், அதாவது CuSO4. நண்பர்களே, அடுத்து வரும் தேர்வுகளில் இந்த மாதிரி வந்து வாய்ப்பாடாக கொடுக்காமல் அவங்க வந்து பெயரை கொடுத்து கேள்விகள் வந்து கேட்கலாம். அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் அயோடைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், காப்பர் சல்பேட், இந்த மாதிரி பெயர் கொடுத்து கேட்கும்போது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் K2Cr2O7, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மமாகும். அடுத்த கேள்வி, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? நண்பர்களே, இங்கே நம்ம சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிலையம். ஆப்ஷன் சி டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் நண்பர்களே, உலகில் வந்து எத்தனையோ வளர்ந்த நாடுகள் இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்த டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்கிறது. இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய சிறப்பான விஷயம் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிறுவனம் என்று பார்த்தோம்னா அது வந்து டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான். அடுத்த கேள்வி, G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். நண்பர்களே, இது நமக்கு தேவையில்லை என்றாலும் இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த கேள்வியுடன் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் செய்தியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது வந்து 2024-2025 நிதியாண்டிற்கான ஒரு பொருளாதார வளர்ச்சி கணிப்பு சம்மந்தப்பட்ட செய்தி. இதை படிக்கிறேன் கேளுங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று குறைத்துள்ளது. அதாவது 2024 மற்றும் 2025 நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி வந்து 6.5% இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி குறிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி என்ன கணிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை வந்து 7.2%லிருந்து 6.6% குறைத்தது. அதாவது நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி வந்து 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி வந்து தெரிவித்துள்ளது. நண்பர்களே, இந்த டேட்டாக்களையும் வந்து எக்ஸாமில் கேள்வியை கேட்பாங்க. நம்ம வந்து எதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கேள்வி, 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கிறார்கள் பார்த்தோம்னா நண்பர்களே, 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து 1.33%லிருந்து 1.25% குறைந்தது. அதனால தான் வந்து இது வந்து சிறு பிளவு ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பெரும் பிரிவினை ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1921ஆம் ஆண்டை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிம்பாங்க, அதாவது மக்கள் தொகையை பொறுத்தளவு. ஏன் அப்படி கூறுறாங்கன்னா, 1921ஆம் ஆண்டுக்கு முன்பு காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் வந்து பெரும்பாலான மக்களை வந்து கொன்றது. அதே சமயத்தில் வந்து பஞ்சமும் மக்களை வந்து ஏராளமான மக்களை கொன்றது. இந்த காரணங்களால் வந்து நண்பர்களே மக்கள் தொகை வந்து பெருமளவு குறைந்தது. ஆனால் 1921ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை வந்து அதிகரிக்க துவங்கியது. ஏன்னா நவீன மருத்துவம் மற்றும் பல காரணங்களால் அதிகரிக்க துவங்கியது. அதனால் வந்து 1921ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என்று கூறுகிறார்கள். இந்த மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறது 1961ஆம் ஆண்டு குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படி குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் வந்து 1.96%, அதாவது கிட்டத்தட்ட 2% இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நண்பர்களே, 100 பேர்த்துக்கு 2 பேர் மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கிறார்கள் என்றது அர்த்தம். உதாரணத்திற்கு இந்த ஆண்டு 100 கோடி மக்கள் தொகை இருந்தால் அடுத்த ஆண்டு வந்து அது 102 கோடியாக உயர்ந்துவிடும். அதுதான் மக்கள் தொகை உயர்வு வீதம் எனப்படுகிறது. இந்த உயர்வு வீதம் வந்து 1961ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் இருந்ததால் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அதை குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி நண்பர்களே, நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சஹாரா பாலைவனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நண்பர்களே,
நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூரிய சக்தி மின் நிலையம். அதாவது உலகத்திலேயே வந்து இதுதான் பெருசு. இந்த சூரிய சக்தி மின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சகாரா பாலைவனத்தில. இந்த சகாரா பாலைவனம் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கண்டத்தில் வந்து பரவி காணப்படுகிறது. இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து சகாரா பாலைவனத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மொராக்கோ நாட்டில் இருக்கிறது. இது வந்து ஏன் கேள்வியில் இடம் பெற்றிருக்குதுன்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து கேள்வியில் இடம் பெற்றிருக்கிறது. அடுத்ததான் ஆப்ஷன் பி பார்த்தோம் நண்பர்களே, தார் பாலைவனம். தார் பாலைவனம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பாலைவனம். அதாவது த கிரேட் இண்டியன் டிசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், குறிப்பாக வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும்பாலும் பரவி காணப்படுகிறது. அடுத்ததாக கல்காரி பாலைவனம். இந்த கல்காரி பாலைவனம் நண்பர்களே தென்னாப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தின் தெற்கு பகுதியில் தென்னாப்பிரிக்க நாட்டில் காணப்படுகிறது. அடுத்ததான் ஆப்ஷன் டி கோபி பாலைவனம். இது வந்து சீனா மற்றும் மங்கோலியாவில் பரவி காணப்படுகிறது. நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க, கோபி பாலைவனம் எங்கே காணப்படுகிறது பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்தியா அப்படின்னு நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இது வந்து சீனா அல்லது மங்கோலியா 2 நாட்டிலும் பரவி காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மையக்கருத்து காற்று மாசு. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த கேள்வி நமக்கு தேவையில்லைனாலும் இதற்கான அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 2024ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் எங்கு நடந்தது, அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டுக்கான நம்ம அந்த நிகழ்வையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்த கேள்வி, ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த கேள்வி வந்து மறுபடியும் கேட்க வாய்ப்புள்ளது. அதாவது ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னா, அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேற்றம், அதாவது ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். நண்பர்களே, ஜன்தன் திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து பிரதமர் மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இது வந்து ஜீரோ பேலன்ஸில் பொதுமக்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இல்லையோ அவங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலான்னு இந்த திட்டம் வந்து கூறுது. இதனால் என்ன பயன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, சமூக நலத்திட்டங்கள் வந்து நேரடியாக வங்கி கணக்கிலேயே வந்து சேரும். இந்த மாற்றுத்திறனாளிகள் உதவி திட்டம், முதியோர் ஓய்வு திட்டம் முதலான திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட சேவைகள், சிலிண்டர் அதாவது எரிவாயு உருளை சம்மந்தப்பட்ட சேவைகள், அது மட்டும் இல்லாமல் யூபிஐ பண பரிமாற்றம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் வாங்கணுன்னாலும் நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் ஜன்தன் திட்டம் வந்து இந்தியாவில் மிகச்சிறப்பான திட்டமாக இருக்கிறது. இது வந்து அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாக உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்கள், பிரான்சில் உள்ள கட்சி முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பல கட்சி முறை. அதாவது நண்பர்களே, இந்தியாவில் என்ன கட்சி முறை இருக்குதோ அதாவது பல கட்சி முறை அதே தான் பிரான்சிலும் உள்ளது. இப்போது ஒற்றை கட்சி முறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, சீனாவில் இருக்குது. இந்த சீனாவில் வந்து ஒரே ஒரு கட்சி தான், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு தான் பிரதமர் வேட்பாளர்களை, அதாவது அதிபர் வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் சி, இரட்டை கட்சி முறை எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து இரட்டை கட்சி முறை. அமெரிக்காவில் பார்த்தோம்னா குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சின்னு 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கிலாந்துலேயும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா பல கட்சி முறை. இந்தியாவில் எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். அதாவது மக்கள் எந்த கட்சி கூட்டி போடுறாங்களோ அந்த கட்சி ஆட்சிக்கு வரலாம். அடுத்த கேள்வி, மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? நீர் அப்படின்னாலே ஜல் என்று அர்த்தம் நண்பர்களே. நீர் பாதுகாப்பு பரப்புரை வந்து ஆப்ஷன் டி, ஜல் சக்தி அபியான், அதாவது நீர் சக்தி திட்டம் என்று பொருள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் பைப்பை வந்து போடுறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் சுத்தமான தூய்மைப்படுத்தப்பட்ட நீரை தருவது இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது? மேற்கு கடற்கரை. நண்பர்களே, இந்த ஆப்ஷன் பி சென்னை, சி பாரதீப், டி கொல்கத்தா, இவை எல்லாம் வந்து கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள். அப்போ வந்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தான் காண்ட்லா துறைமுகம். இது வந்து குஜராத்தில் காணப்படுகிறது. நண்பர்களே, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய துறைமுகங்கள் 13 உள்ளன. கிழக்கு கடற்கரையில் வந்து 7 துறைமுகங்களும், மேற்கு கடற்கரையில் வந்து 6 துறைமுகங்களும் உள்ளன. அது என்னென்னு பார்த்தோம்னா, கிழக்கு கடற்கரையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் இருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம். ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் துறைமுகம்,
ஒடிசாவில் வந்து பாரதீப் துறைமுகம், கொல்கத்தாவில் வந்து சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம். இங்கே எந்த பக்கம் இந்தியாவோட மேற்கு பகுதியில் 6 துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கேரளாவில் வந்து கொச்சின் துறைமுகம், கர்நாடகாவில் வந்து மங்களூரு துறைமுகம், கோவாவில் வந்து மர்மகாவ் துறைமுகம், மகாராஷ்டிராவில் வந்து மும்பை துறைமுகம் மற்றும் மும்பையிலே இன்னொன்று இருக்குது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மற்றும் குஜராத்தில் வந்து இந்த காண்ட்லா துறைமுகம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயலினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முழு சேர்க்கை, அதாவது ஹோலோகாமி என்று அழைக்கிறார்கள். நண்பர்களே, கொஸ்டினை மறுபடியும் படிக்கிறேன். கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல். அதாவது நண்பர்களே, கீழ்நிலை உயிரிகளில் வந்து ஒரே உயிரினம் வந்து ஆணாகவும் செயல்படும், பெண்ணாகவும் செயல்படும். அந்த ஒரு உயிரினமே எதிர்பாலின அந்த உறவு கொள்ளாமல் அந்த ஒரு உயிரினமே புதிய இனச்சல்களை தோற்றுவிக்கும். அதனுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. வேறுபட்ட செல் சேர்க்கை. ஏன்னா வேறு செல் சேரலை, அதனால் அதுவும் இல்லை. மாறுபட்ட செல் சேர்க்கை, மாறுபட்ட செல்லும் சேரலை, அதுவும் இல்லை. ஆப்ஷன் சி வந்து இளம் செல் சேர்க்கை, அதுவும் இல்லை. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து முதிர்ந்த உயிரிகள்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அப்போ வந்து இளம் செல் சேர்க்கை, அதுவும் இல்லை. ஆப்ஷன் டி தான் சரியானது, முழு சேர்க்கை. இதனுடைய பெயர் வந்து முழு சேர்க்கை என்று கூறுகிறார்கள். 113வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக இடம் மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். இதற்கான ஆன்சரை வந்து நண்பர்களே ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அதாவது டெல்லியில் வந்து பகதூர் ஷா 2 கிளர்ச்சியில் ஈடுபட்டார். மத்திய இந்தியாவில் வந்து ராணி லட்சுமிபாய், லக்னோவில் வந்து பேகம் ஹசரத் மஹால், கான்பூரில் வந்து தாந்தியா தோப் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார். இது வந்து 1857 பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிளர்ச்சி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இது. டெல்லியில் வந்து பகதூர் ஷா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, பகதூர் ஷா வந்து முகலாய பேரரசர். முகலாய பேரரசின் தலைநகரம் என்னென்னு பார்த்தோம்னா டெல்லி. அப்போ டெல்லியில் தான் வந்து முகலாய பேரரசு அவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார் ஆங்கிலேயருக்கு எதிராக. மத்திய இந்தியாவில் வந்து ராணி லட்சுமிபாய், மத்திய பிரதேசம் சைடில் வந்து ராணி லட்சுமிபாய் வந்து அவருடைய ஆட்சி பகுதி இருந்தது. அங்கே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார். லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். இதை நினைவில் வைக்க நான் ஒரு ஷார்ட்கட்டை வந்து சொல்கிறேன். தாஜ்மஹால் கட்டினது வந்து ஷாஜகான். அவருடைய மனைவி பெயர் வந்து மும்தாஜ் பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மும்தாஜ் பேகம், பேகம் அப்படின்னாலே லவ். இவர் வந்து காதலுக்காக தான் தாஜ்மஹாலை கட்டினதாக கூறுவார்கள். லவ் என்கிற ஆங்கில வார்த்தையில் வந்து எல் என்கிற எழுத்து வந்து வருகிறது. இந்த லக்னோவில் வந்து எல் என்கிற எழுத்து வந்து வருகிறது. அப்போ லக்னோ லவ் இரண்டையும் வந்து நம்ம நினைவில் வச்சுட்டோம்னா லவ் அப்படின்னாலே பேகம். லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாலும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கான்பூர் தாந்தியா தோப்பே. நம்ம முதல் 3ஐயும் ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம கடைசியில் வந்து இந்த கான்பூர் தாந்தியா தோப் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நினைவுக்கு வந்துடும். அதாவது முகலாயர்களின் தலைநகரம் டெல்லி. டெல்லியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் முகலாய பேரரசர் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியாவில் வந்து ராணி லட்சுமிபாய், லக்னோனா லவ், மும்தாஜ் பேகம், பேகம் ஹஸ்ரத் மஹால். இப்போ கடைசியாக இருக்கிறது கான்பூர் தாந்தியா தோப். அடுத்த கேள்வி பாருங்கள். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? அதாவது ஃபஸ்ட்டு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. ஆன்சரை வந்து நிட்டூர் சீனிவாச ராவ். நண்பர்களே, இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து அரசு ஊழியர்களின் செயல்பாடுகளை கண்காணித்து லஞ்சம் ஊழல் இருந்தால் அதை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பரிந்துரைக்கும் ஒரு அமைப்பாகும். நண்பர்களே, நம்ம வந்து அரசியலமைப்பு நிறுவனங்களின் முதல் தலைவர்களின் பெயர்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உச்சநீதிமன்றத்தின் முதல் நீதிபதி யார்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? அவர்களுடைய பெயர்களை வந்து நம்ம மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ஹரிலால் ஜே கனியா ஆவார். அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா சுகுமார் சென். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 வந்து நிதி ஆணையத்தை குறிப்பிடுகிறது. முதல் நிதி ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா கேசி நியோகி ஆவார். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 148 வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி குறிப்பிடுகிறது, அதாவது சிஏஜி.
இந்தியாவின் தலைமை தணிக்கை கணக்காளர். முதல் தலைமை தணிக்கையாளர் யாருன்னு பார்த்தோம்னா நரஹரி ராவ். இவர் 1948ஆம் ஆண்டு இந்த பதவியில் பதவியேற்பார். இந்த மாதிரி அரசியல் அமைப்பு நிறுவனங்களின் முதல் தலைவர்களின் பெயர்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்த கேள்வியை பாருங்கள் நண்பர்களே. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் நுகர்வோரின் மகாசாசனம். ஆப்ஷன் பி. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவசம் என்று அழைக்கப்படவில்லை. ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா உலக நுகர்வோர் கவசம்னு அழைக்கப்படல. ஆப்ஷன் டியை பார்த்தீங்கன்னா மதிப்புள்ள நுகர்வோர் கவசம்னு அழைக்கப்படல. புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது இந்தியாவின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அந்த பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கு சிறப்பு அம்சங்களை வழங்குவதால், அதாவது நமக்கு சிறப்பு அம்சங்களை வழங்குவதால் அது நுகர்வோரின் மகாசாசனம், அதாவது கன்சூமர் மேகன கர்த்தா என்று அழைக்கப்படுகிறது. மேகன கர்த்தா அப்படின்னா மகாசாசனம் என்று பொருள். நண்பர்களே, 1986ஆம் ஆண்டு சட்டத்திற்கு பதிலாக 2019ஆம் ஆண்டு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படுது. அடுத்த கேள்வி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மறைமுக தேர்தல் முறை. நண்பர்களே, மறைமுக தேர்தல் முறை என்றால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மறைமுக தேர்தல் முறை என்று அழைக்கிறார்கள். நேரடி தேர்தல்னால் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அது நேரடி தேர்தல் முறை. இந்த ஆப்ஷன் ஏ இடைத்தேர்தல்கள் என்றால் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியோ அல்லது நாடாளுமன்ற தொகுதியோ அதில் உள்ள உறுப்பினர் ஒன்று மறைந்து விட்டாலோ அல்லது அவர் ராஜினாமா செய்தாலோ அந்த தொகுதிக்கு நடத்தப்படும் தேர்தல் தான் இடைத்தேர்தல். அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 1. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 2. ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1, 2 ஆகிய இரண்டுமே சரி நண்பர்களே. இந்த கூற்றுகளை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கூற்று ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இரண்டாவது கூற்று ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை, பின்னாடி வருபவர் பதவியேற்கும் வரை அவர் பதவியில் தொடர்கிறார். இரண்டும் சரியானது. அடுத்த கேள்வி. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? ஆன்சர் ஏ நண்பர்களே. 1 மற்றும் 3 சரி. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. மூன்றாவது கூற்று துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. இவை இரண்டும் சரி. அப்போ ஆப்ஷன் 2ம் 4ம் தவறானது. இந்த 2ம் 4ம் நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா, இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது எதுன்னு பார்த்தோம்னா அமிலங்கள். காரங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். அதாவது ஆரம்பத்தில் சிவப்பு லிட்மஸ் தாள் இடம்பெறும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காரம் அப்படின்னாலே மிளகாய் நமக்கு ஞாபகம் வரும். மிளகாய் என்ன நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்போ காரங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது 4வது கூற்றை பாருங்கள். இவை ஃபீனாப்தலீனுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றன. எது தருன்னு பார்த்தோம்னா அமிலங்கள் தான் தரும். காரங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஃபீனாப்தலைனுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். மெத்தில் ஆரஞ்சுடன் மஞ்சள் நிறத்தை தரும். நண்பர்களே, இது உங்களுக்கு நினைவில் இருக்க இந்த 4வது கூற்றை மறுபடியும் படித்து பார்த்துக்குங்க. இப்போது அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. சமத்துவ உரிமை, அதாவது 2 விதிகள் 14 முதல் 18 வரை. நண்பர்களே, இவை என்னன்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு நமக்கு 6 அடிப்படை உரிமைகளை கொடுக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல் ஆர்டிகல் 12லிருந்து ஆர்டிகல் 35 வரை அடிப்படை உரிமைகளை விளக்குகிறது. சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் விதிகள் 22 வரை இருக்கிறது நண்பர்களே. அதே மாதிரி அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் விதிகள் 28 வரை இருக்கிறது. இந்த பட்டியலில் இடம்பெறாத உரிமைகள் என்னென்னு பார்த்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இது ஆர்டிகல் 23 மற்றும் 24 விளக்கிறது. அடுத்ததாக கலாச்சார மற்றும் பண்பாட்டு உரிமைகள். இது ஆர்டிகல் 29 மற்றும் ஆர்டிகல் 30 விளக்குகிறது.
நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 7 அடிப்படை உரிமைகள் இருந்தன. அதில் சொத்துரிமை இது ஆர்டிகல் 31ல் இடம்பெற்றிருந்தது. ஆனால் 44வது சட்டத்திருத்தம் 1978ல் இந்த சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண சிவில் உரிமையாக ஆர்டிகல் 307ல் இது கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடிப்படை உரிமைகள் நமக்கு 6. நண்பர்களே, இந்த 6 அடிப்படை உரிமைகளை தவிர அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற மற்ற உரிமைகள் என்னென்னு பார்த்தோம்னா 2 இருக்கிறது நண்பர்களே. என்னென்னு பார்த்தோம்னா 307 சொத்துரிமை, ஆர்டிகல் 326ல் வயது வந்தோர் வாக்குரிமை. இந்த இரண்டும் அடிப்படை உரிமைகள் அல்லாத பிற உரிமைகளாகும். 120வது கேள்வி பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஆன்சர் 1921 கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த ஆண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணம், அதாவது நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த நீதி கட்சி பெண்களுக்கு வாக்குரிமையை தருகிறது. அதைத்தான் இந்த கேள்வி குறிப்பிடுகிறது. நண்பர்களே, உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எதுன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? அது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து நண்பர்களே. அடுத்த கேள்வி, பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1924ஆம் ஆண்டு. நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1924ஆம் ஆண்டு. யார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தோம்னா பனகல் அமைச்சர், அதாவது பனகல் அரசர் என்பார். இவர் நீதி கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர். நண்பர்களே, இதிலிருந்து கேள்விகள் 3 விதமாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு மொட்டையாக கேட்கலாம், 1924. அதே நேரத்தில் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருக்கும்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். சுப்பராயலு ரெட்டியா, அல்லது ராமசாமி ரெட்டியாரா, அல்லது பனகல் அரசரா, இந்த மாதிரி கேட்கலாம். நம்ம பனகல் அமைச்சர்னு நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள் நண்பர்களே. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2413. தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம். தேம்பாவணியை இயற்றியது யாருன்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். சீரா புராணம் இஸ்லாமிய சமயம். சீரா புராணத்தை இயற்றியது உமரப்புலவர். பகவத்கீதை இந்து சமயத்தினுடைய ஒரு வேதம். திரிபீடகம் புத்த சமயத்தினுடைய புத்தகம், அதாவது புத்த சமயத்தின் வேதம் என்றும் அழைக்கலாம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஆர்டி பேனர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னா ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. அதாவது ஆர்டி பேனர்ஜி 1922 மொஹஞ்சதாரோ. நண்பர்களே, கேள்வி இந்த மாதிரி மாற்றி கேட்பார்கள். எப்படின்னா 1922 மொஹஞ்சதாரோ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆர்டி பேனர்ஜி. ஆப்ஷனில் ஆர்டி பேனர்ஜி, மார்டின் வீலர், அலெக்சாண்டர் கன்னிங்காம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்னா ஆர்டி பேனர்ஜி 1922ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா. நண்பர்களே, இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதை மொட்டையாகவும் கேட்பாங்க. நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவர் முகலாயர் காலத்தில் ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிய அரசர். தற்போதுள்ள நவீன நாணய முறைக்கு வித்திட்டவர் இவர் தான் நண்பர்களே. நவீன நாணய முறை என்ற வார்த்தை வந்தாலே ஷெர்ஷா சூரி தான். அடுத்த கேள்வி, 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம், அதாவது ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி $2200, அதாவது 2200 அமெரிக்க டாலராக உள்ளது. நண்பர்களே, இந்த கேள்வி 11th எக்கனாமிக்ஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி மறுபடியும் அப்படியே கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் இந்த கேள்வியை மற்றொரு முறையும் கூட படித்து பார்த்துக்குங்க. தற்போதைய நிலைமைக்கு, அதாவது 2025 ஜனவரி நிலைமைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு சராசரியாக 3,08,000. அதுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் சராசரியாக சம்பாதிக்கக்கூடிய வருமானமாகும். இந்திய அளவில் 1,96,000 ரூபாயாக உள்ளது தனிநபர் வருமானம். நண்பர்களே, இந்த வருமானத்தை அதாவது 84 அல்லது 85ஆல் டிவைடட் பண்ணோம்னா நமக்கு டாலரில் எவ்வளவு மதிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா. நண்பர்களே, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி நண்பர்களே. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் படிச்சிருந்தாலே இந்த கேள்வி பதிலளிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேசிய கீதத்தில் உத்கல பங்கா அப்படின்னு வார்த்தை வரும். அந்த உத்கல் அப்படிங்கிறது ஒடிசாவை குறிக்கும்.
வங்கா அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தை அல்லது வங்காளதேசம் அன்றைய காலத்தில் வந்து வங்காளதேசமும் பிரிட்டிஷ் இந்தியாவும் கூட இருந்தது. வங்கா அப்படிங்கிறது வங்கத்தை குறிக்கும், உத்கல் அப்படிங்கிறது ஒடிசாவை குறிக்கும். அப்போ உத்கல் அப்படின்னாலே ஒடிசா. அப்போ உத்கல் சமவெளி எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 127வது கேள்வி. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது ஆப்ஷன் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. மறுபடியும் படிக்கிற நண்பர்களே, 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. நண்பர்களே, ஆப்ஷன்களை பாருங்கள். மத்திய ஆஸ்திரேலியா, பிரேசில், தென் துருவங்களில். இந்த ஆப்ஷன்களை படிக்கும்போது நண்பர்களே, அடுத்த முறை இதே கேள்வி கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண இந்த ஆப்ஷன்கள் வந்து நமக்கு உதவும். தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. இந்த தென் அட்லாண்டிக் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் இடையில் உள்ளது. அடுத்த கேள்வி, பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ். ஆன்சர் வந்து H1N1. H1N1 அப்படின்னாலே நண்பர்களே, பன்றிக் காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ வந்து ஆப்ஷன் ஏவை கவனிப்போம். ரூபெல்லா வைரஸ். இந்த ரூபெல்லா வைரஸ் எந்த நோயை தோற்றுவிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ரூபெல்லா நோயை தோற்றுவிக்கிறது. இந்த நோயை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஜெர்மனி தட்டமை நோய் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது ஜெர்மன் தட்டமை நோய். இப்போ ஆப்ஷன் பியை பார்ப்போம். ரைனோ வைரஸ். நமக்கு சாதாரண சளி உண்டாகுது பார்த்தீங்களா, அந்த சாதாரண சளியை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் ரைனோ வைரஸ். இப்போ ஆப்ஷன் டியை பாருங்கள். ஆல்ஃபா வைரஸ். இந்த ஆல்ஃபா வைரஸ் வந்து சிக்கன் குனியா முதலான நோய்களை உண்டாக்குகிறது. அதாவது வந்து நண்பர்களே, 2005, 2006ஆம் ஆண்டு வந்து இந்தியாவில் வந்து சிக்கன் குனியா வந்து அதிக அளவு பரவியது. காய்ச்சல் மற்றும் கை கால் மூட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வலி இருக்கும். இந்த வலி வந்து பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் கூட நீடித்திருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட சிக்கன் குனியாவை உண்டாக்கும் வைரஸ் வந்து ஆல்ஃபா வைரஸ். இந்த கொசுக்களின் மூலம் தான் இந்த ஆல்ஃபா வைரஸ் வந்து பரவுது. அடுத்த கேள்வி, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எந்த செல்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செர்டோலி செல்கள். நண்பர்களே, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஆணின இயக்குநீர் புரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா ஆணின செல்கள், அதாவது விந்தணு உருவாதல் மற்றும் முதிர்ச்சி பெறுதல் வந்து இது வந்து பங்கு வகிக்கிறது. அப்போது இந்த ஆணின இயக்குநீர் புரதம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம்னா செர்டோலி செல்கள். ஆப்ஷன்களை கவனிப்போம். ஆப்ஷன் சியை பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டிரோன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து நண்பர்களே ஒரு ஆணின ஹார்மோன், அதாவது ஆண்களின் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்யும் செல் என்னன்னு பார்த்தோம்னா லீடிக் செல்கள் நண்பர்களே. அந்த லீடிக் செல்கள் தான் ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்கிறது. இந்த லீடிக் செல்கள் தான் LH ஹார்மோன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் முன்னிலையில் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்கிறது. இப்போது மறுபடியும் இதே கேள்வி கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக பதிலளிச்சிருவோமா? இப்போ வந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எவைன்னா செர்டோலி செல்கள். லீடிக் செல்கள் வந்து அதாவது டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்கிறது. அடுத்த கேள்வி பார்ப்போம். கூற்று ஏ, இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. காரணம், சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தளவு பெரும்பாலும் இந்த மாதிரி கூற்று கேள்வியை பொறுத்தளவு பெரும்பாலும் ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் வந்து ஏவிற்கு சரியான விளக்கம் என்பது தான் ஆன்சராக இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம சரின்னு பார்த்துருவோம். நண்பர்களே, தமனிகள் அப்படின்னா இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்கள் தான் தமனிகள். சிரைகள் அப்படின்னு நண்பர்களே, உடலிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்கள், அதாவது சிரை. நம்ம வந்து சிரைக்கு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரத்தம் வந்து இதயத்துக்குள்ளே போகும், அதுதான் சிரை அப்படிங்கிறாங்க. தமனிகளில் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. எப்படின்னு பார்த்தோம்னா இதயம் வந்து பம்ப் பண்ணும், அதாவது இதயம் வந்து அமுங்கும். அந்த அமுங்கும் போது அந்த அழுத்தம் வந்து ஒரு ப்ரெஷர் உண்டு பண்ணி இரத்த குழாய்கள் வந்து ரத்தமாக வேகமாக செல்ல உதவும். ஆனால் சிரைகள் அப்படி இல்லை. சிரைகளிலிருந்து இதயத்திற்கு எப்படி ரத்தம் வருதுன்னு பார்த்தோம்னா இதயம் வந்து விரிவடைகிறது. அந்த விரிவடையும் போது என்ன ஆகுன்னா அந்த இதயத்துள்ள இதழ்கள் வால்வுகள் வந்து ஓப்பன் ஆகும், ரத்தம் வந்து சிரைகளிலிருந்து உள்ளே போகும். அப்போ வந்து தமனிகளில் விட சிரைகளில் தான் ரத்த அழுத்தம் குறைவு. அதனால் இரத்த மாதிரிகள் எடுக்க சிரைகள் தான் சிறந்ததுன்னு இந்த கேள்வி வந்து சொல்ல வருது. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தவறானது. இப்போ வந்து சரியானது எதுன்னு பார்த்துருவோமா? ஒருவித்தலை தாவரங்களை பொறுத்தளவு, அதாவது இந்த புல், தென்னை, பனை,
அப்புறம் மூங்கில், நெல் மற்றும் சோளங்கள் இது எல்லாமே வந்து ஒரு வித்திலை தாவரங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ விதை ஒரு வித்திலையை கொண்டது. அதனால தான் இது வந்து ஒரு வித்திலை தாவரம் அப்படிங்கிறோம். ஆப்ஷன் பி வந்து இலைகளில் இணைப்போக்கு நரம்பு அமைப்பு காணப்படுகிறது. அதாவது இலைகளில் வந்து நரம்புகள், அந்த இலைகளில் உள்ள நரம்புகள் வந்து இணையாக இருக்கும். இதுவும் சரி. ஆப்ஷன் சி வந்து சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. தென்னையில் பார்த்தோம்னா நண்பர்களே, வேர்கள் வந்து கொத்துக்களாக இருக்கும். அதே மாதிரி புல்லாம் பாருங்கள், நெல் செடியில் அந்த நெல் பயிரெலாம் பாருங்கள், அதில் வந்து வேர்கள் வந்து கொத்துக்களாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் டியை பார்த்துருப்போம். 5 அங்க மலர்கள் காணப்படுகிறது. இதுதான் இவற்றில் தவறானது. ஒரு வித்திலை தாவரத்தில் வந்து 3 அங்க மலர்கள், அதாவது அந்த மலர்கள் வந்து மூவடுக்கு கொண்டவை. ஒரு வித்திலை தாவரம் அது வந்து ஆடாம். அதே மாதிரி 3 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அதனால் ஒரு வித்திலை தாவரங்களில் வந்து 3 அங்க மலர்கள், 3 அடுக்கு மலர்கள் காணப்படுகிறது. இந்த ஒரு வித்திலை தாவரத்தினுடைய மலர்கள் வந்து கொத்துகளாக இருக்கும் நண்பர்களை நம்ம பார்த்துருப்போம். 5 அங்க மலர், அதாவது 4 அடுக்கு அல்லது 5 அடுக்குகள் கொண்டது இரு வித்திலை தாவரங்கள் உடையது. 132வது கேள்வி பாருங்கள். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது வந்து தவறானது. சரியானது எதுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, மைட்டாசிஸ் ஒரு பகுப்பை கொண்டது. மைட்டாசிஸ் அப்படின்னா நண்பர்களே, உடலில் செல் பிரியும் நிகழ்வு தான் மைட்டாசிஸ் அப்படிங்கிறாங்க. இரு பகுப்புகளை கொண்டது எதுன்னு பார்த்தோம்னா மியாசிஸ், அதாவது இனச்செல்களில் செல் பிரியும் நிகழ்வு வந்து மியாசிஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இரு பகுப்புகளை கொண்டது. மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை நண்பர்களே. ஆப்ஷன் ஏவை பாருங்கள், உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. இந்த மைட்டாசிஸ் வந்து உடல் செல்களில் மட்டும்தான் நடைபெறும். மியாசிஸ் தான் வந்து இனச்செல்களில் நடைபெறும். அடுத்து வந்து ஆப்ஷன் பி, மைட்டாசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பகுப்பை கொண்டது. ஆப்ஷன் சி வந்து 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி வந்து இருமைய செல்கள் தோன்றுகின்றன. இவை அனைத்துமே சரியானவை. இந்த கேள்வியை பாருங்கள் நண்பர்களே, பின்வருவற்றுள் தவறானவை எவை? ஆன்சரை வந்து ஆப்ஷன் பியை கொடுத்துருக்காங்க. 2 மற்றும் 4 வந்து தவறானது. 1, 3 சரியானது. நம்ம ஆப்ஷன்களை படிப்போம். Na2CO3 கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. அதாவது Na2CO3னா சோடியம் கார்பனேட். இது வந்து கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. நண்பர்களே, உங்களுக்கு வந்து தனியாகவும் கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தோம்னா சோடியம் கார்பனேட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 2வது பார்ப்போம். NaHCO3 இது வந்து தவறானது. NaHCO3 எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. NaHCO3னா சோடியம் பை கார்பனேட், அதாவது ரொட்டி சோடா என்று அழைப்பார்கள். இப்போ ஆப்ஷன் 3யை பார்ப்போம். CaSO4 H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. அப்படின்னா நண்பர்களே, பாரிஸ் சாந்து என்று அர்த்தம். கால்சியம் சல்பேட் பாதி நீர் கலந்தது, பாரிஸ் சாந்து. இது வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. எது? பாரிஸ் சாந்து. ஆப்ஷன் 4 பார்ப்போம். CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இது வந்து சலவை சோடா அப்படிங்கிறாங்க. சலவை சோடா அப்படின்னாலே சலவை செய்ய பயன்படும். ஆப்ஷன் 2ல் பாருங்கள், பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் 2ல் இருக்கிற விடை வந்து 4க்கு சேரும். 4ல் இருக்கிற விடை வந்து 2க்கு சேரும். CaOCl2னா சலவை சோடா துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. நண்பர்களே, 134வது கேள்வி பாருங்கள். 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு. நண்பர்களே, சிம்பிளான வாய்ப்பாட்டிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. இதற்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, குவியாடியின் குவிய ஆரத்திற்கான வாய்ப்பாடு வந்து R = 2F நண்பர்களே. இங்கே F வந்து ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தொலைவு எனப்படும். இப்போ R வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 40 சென்டிமீட்டர் என்று. அப்போ வாய்ப்பாடு எப்படி மாறுன்னு பார்த்தோம்னா 40 = 2F அப்படின்னு மாறும். இப்போ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க 2 வந்து நம்ம இடது பக்கம் கொண்டு போனோம்னா 40/2 அப்படின்னு மாறும். இப்போ ஃபோக்கல் லென்த் F = 20 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் நண்பர்களே. இயற்பியல் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிற வாய்ப்பாடுகளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில், அதாவது கைப்பிடியில் 10 நியூட்டன் அளவுள்ள விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? ஆன்சரை வந்து 20 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அதாவது நண்பர்களே, கதவுல வந்து கைப்பிடி இருக்கும். கைப்பிடி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கதவின் ஓரத்தில்
கதவின் நடுமையத்திலிருந்து கதவின் ஓரத்தில் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஓரத்தில் திறக்கும்போது ஈஸியாக திறக்கலாம். ஆனால் அதே கைப்பிடியை நம்ம வந்து கதவுக்கு நடுவில் வச்சோம்னா நம்ம திறக்கிறதுக்கு வந்து முடியாது. அதுக்கு வந்து 2 மடங்கு விசையை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதைத்தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்வி வந்து மறுபடியும் கேட்க வாய்ப்புள்ளது நண்பர்களே. இந்த கேள்வியை மறுபடியும் ஒரு முறை படித்து வச்சுக்கோங்க. அதாவது கதவின் மையத்தில் வந்து 2 மடங்கு விசையை கொடுக்கணும். ஆனால் கதவின் ஓரத்தில் வந்து அதை விட 1 மடங்கு விசையை கொடுத்தா போதுமானது. அடுத்த கேள்வி பார்ப்போம். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் வோல்டோ. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா நண்பர்களே, பேட்டரியின் அளவை வந்து நம்ம வந்து வோல்டேஜில் தான் குறிப்பிடுவோம். அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா 5 வோல்டேஜ் அளவுள்ள பேட்டரி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் பட்டன் ஃபோனில் பார்த்தோம்னா 3.7 வோல்டேஜ் பேட்டரின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ பேட்டரியின் அளவை வந்து வோல்ட்டில் குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் வோல்டா. இந்த வோல்டாவின் பெயரை தான் சுருக்கி வந்து வோல்ட்டுன்னு பேட்டரியின் அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது மின் அழுத்தத்தின் அலகு தான் வோல்ட். அடுத்த கேள்வி, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? நண்பர்களே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 21. நண்பர்களே, இந்த கேள்வி வந்து எங்கே இடம்பெற்றிருக்குதுன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் கடைசி பாடமான சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்தில் இது வந்து புக் பேக் கொஸ்டினாக இடம்பெற்றிருக்கிறது. கேள்வியில் பார்த்தோம்னா நண்பர்களே, அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பிரிவு 12, பிரிவு 21, பிரிவு 31 இவை 3 வந்து அடிப்படை உரிமைகளுக்குள்ளே வர்றது. பிரிவு 41 வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி அப்படிங்கிற பிரிவுக்குள்ளே வருது. ஆன்சரை வந்து ஏன் ஆப்ஷன் பி வருதுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, பிரிவு 21 என்ன கூறுகிறதுனா தனிநபர் சுதந்திரம் மற்றும் உயிர் வாழ்வதற்கான உரிமையை வந்து பிரிவு 21 தருது. அப்போ உயிர் வாழ முக்கியமான தேவைகளில் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா சுத்தமான குடிநீர் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அதனால தான் சுத்தமான குடிநீர் பெறுதல் வந்து அடிப்படை உரிமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிவு 12 வந்து நண்பர்களே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது எந்தெந்த அரசு அமைப்புகள் வந்து அடிப்படை உரிமைகளை தரணும் அப்படிங்கிறது பிரிவு 12 வந்து விளக்குது. பிரிவு 31 வந்து சொத்துரிமையை விளக்குகிறது நண்பர்களே. அதாவது சொத்துரிமை வந்து பிரிவு 31 இருந்தது. இப்போ வந்து 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வாயிலாக 300Aக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பிரிவு 41 நண்பர்களே அடிப்படை உரிமைகளில் இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ற பகுதிகளில் வருது. இது என்ன கூறுதுன்னு பார்த்தோம்னா வேலைக்கு உரிமை அளித்தல், அதாவது அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு சரிக்கு சமமான வேலைக்கு உரிமை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகை, அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை, அப்புறம் வேலைவாய்ப்பு உரிமையை கொடுக்கணும், கல்வி உரிமையை கொடுக்கணும் முதலான விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிகல் 41 வந்து கூறுகிறது. அடுத்த கேள்வி நண்பர்கள், ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னா ஆப்ஷன் பி சென்னை. ஏன் வந்து சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கிறார்கள் பார்த்தோம்னா அமெரிக்காவில் டெட்ராய்டுன்னு ஒரு நகரம் இருக்குது நண்பர்களே. இந்த நகரத்தில் வந்து அதிக அளவில் வந்து கார்கள், அப்புறம் பஸ், லாரிகள் முதலான கனரக வாகனங்கள் வந்து அங்கே வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஆசிய கண்டத்தில் சென்னையிலும் கார்கள், இருசக்கர வாகனங்கள், லாரிகள், பஸ்கள் இந்த மாதிரி வந்து கனரக வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால தான் வந்து சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கிறார்கள். இப்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு தெரியுமா நண்பர்களே? எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது வந்து மும்பை. ஏன் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில் வந்து இந்த மான்செஸ்டர் அப்படிங்கிற நகரம் இருக்குது. இங்கே வந்து பருத்தி தொழில்கள் வந்து, அதாவது பருத்தி தொழில்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து இந்த மான்செஸ்டரில் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி மும்பையிலும் கோயம்புத்தூர்லையும் இந்த பருத்தி தொழிற்சாலைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால இதை வந்து மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. 6 நிலைகளை கொண்டுள்ளது. என்னென்ன நிலைகள்னு பார்த்தோம்னா பள்ளி படிப்பில் வந்து ஆரம்ப நிலை கல்விக்கு முன்னிலை கல்வி, அதாவது இந்த பால்வாடி அப்படிங்கிற பார்த்தீங்களா, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த முன்பருவ கல்வி. 2வது படிநிலை வந்து அடிப்படை கல்வி, அதாவது ப்ரிலிமினரி லெவல் 5வது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அது. அடுத்த படிநிலை வந்து 3வது வந்து இடைநிலை கல்வி 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை. மேல்நிலைக்கு 4வது படிநிலை வந்து மேல்நிலை கல்வி 11, 12. 5வது படிநிலை வந்து பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி சொல்லலாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஏ, எம்ஏ எதை சொல்லலாம். 6வது படிநிலை வந்து ஆராய்ச்சி படிப்பு. இதுதான் நண்பர்களே இந்திய கல்வி முறையின் 6 நிலைகள். அடுத்த கேள்வி பார்ப்போம்.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஆப்ஷன் சி 9 வருடங்கள். நண்பர்களே, இந்த கேள்வி நமக்கு சாதாரண அரசியல் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு பதிலளிச்சிடலாம். 1952 முதல் பொதுத் தேர்தல் நடக்கிறது நண்பர்களே. இதில் வெற்றி பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 2 வருடங்கள் கழித்து இந்திய எதிர்ப்பு மற்றும் குலக்கல்வி திட்டம் பல்வேறு காரணங்களால் ராஜாஜி தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். ராஜாஜி ராஜினாமா செய்த பிறகு அதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரான காமராஜர் 1954 பதவியேற்கிறார். 63 வரை தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெற்று 63 வரை முதலமைச்சராக இருக்கிறார். 63 என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைகிறதை கண்டு காமராஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, முக்கிய பதவியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தங்களது அரசியலமைப்பு பதவிகளை விட்டுவிட்டு கட்சி பணிக்கு திரும்ப வேண்டும் என்று காமராஜர் ஒரு திட்டத்தை போடுகிறார். இந்த திட்டத்திற்கு பெயர் அதாவது காமராஜர் திட்டம் என்று கூறுவார்கள். இதன் அடிப்படையில் இந்தியாவில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது அரசியல், அதாவது முதலமைச்சராக அமைச்சராக இருக்கும் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வெளிப்படுத்துவதற்காக கட்சி பணிகளில் சேருகிறார்கள். இதன் காரணமாக காமராஜர் 1963 ஆண்டு தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். பின்னர் பக்தவச்சலம், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இதுதான் நண்பர்களே வரலாறு. பக்தவச்சலம் காலத்தில் நண்பர்களே அரிசி பஞ்சம் மற்றும் மிக தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் வலுப்பெற துவங்கியது. இதன் காரணமாக 1967 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராகிறார். அடுத்த கேள்வி, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 ஜூலை 2017. நண்பர்களே, இது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி நண்பர்களே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறாங்க. 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. சடுதி மாற்ற கோதுமை வகை. ஆன்சர் ஆப்ஷன் சி சர்பதி சோனோரான்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது நண்பர்கள் 10th ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் உயிரி தொழில்நுட்பவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. நண்பர்களே, சடுதி மாற்ற கோதுமை வகை, அதாவது சடுதி மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏவில் காமா கதிர்களை வச்சோ அல்லது அதி தீவிரமான வெப்பத்தை பயன்படுத்தியோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் சடுதி மாற்றம் அப்படிங்கிறாங்க. அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு புதிய கோதுமை வகை என்னன்னு பார்த்தோம்னா சர்பதி சோனோரா. இது சோனோரா 64 கோதுமை வகை அப்படிங்கிற வகையிலிருந்து காமா கதிர்களை வச்சு சடுதி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு கோதுமை வகை. சடுதி மாற்றம் செய்யப்பட்ட அரிசி வகை என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே அட்டாமிட்டா 2. அதாவது இது சடுதி மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை. அட்டாமிட்டா 2 சடுதி மாற்றம் செய்யப்பட்ட அரிசி வகையாகும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். எந்த கூற்று தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் டி சதுர வடிவ நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில். இது தவறானது நண்பர்களே. எந்த வடிவிலான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உருளை வடிவிலான, வட்ட வடிவிலான முத்திரைகள் அல்ல நண்பர்களே, உருளை வடிவிலான முத்திரைகள் தான் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா நண்பர்களே சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். இது சரிதான், சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தினர். அதாவது கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுடாத செங்கற்களையும் இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுட்ட செங்கற்களை கட்டிடங்களுக்கும் இந்த நீர்நிலை குளங்களுக்கும் அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த வாய்க்கால்களுக்கும் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆப்ஷன் பி சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்நாகரிகம் வளர்ந்தது. அதாவது நண்பர்களே கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த நாகரிகம் செழித்தோங்கி இருக்கிறது. அதாவது இப்போதைய காலகட்டத்திலிருந்து சுமார் 5000 வருடம் இந்த நாகரிகம் பழமையானது. ஆப்ஷன் சி ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். நண்பர்களே, கேள்வி தனியாகவும் கேட்கப்படலாம். எப்படின்னா, ஹரப்பா என்பது எந்த மொழி சொல்லில் புதையுண்ட நகரம் என்று பொருள்படுகிறதுன்னு கேட்கலாம். ஹிந்தியா, உருதா, பஞ்சாபியா அல்லது தமிழான்னு கேட்கலாம். இது சிந்தி மொழி சொல் நண்பர்களே, நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். 156வது கேள்வி பார்ப்போம். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் எது? நண்பர்களே, இந்த மாதிரி கடினமான கேள்விகள் கேட்டால் எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் நண்பர்களே, இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடத்தில் வந்து இந்த கேள்வி வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த பாடத்தில் வந்து நண்பர்களே குறிப்பாக வந்து 3 குறிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆர்டிகல் 268, இன்னொன்று ஆர்டிகல் 269 பற்றியது, இன்னொரு குறிப்பு வந்து ஆர்டிகல் 270 மற்றும் 272 பற்றியது. 3 அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் நண்பர்களே வரி பகிர்வுகளை பற்றி பேசுகிறது. அதாவது இந்த 3 ஷரத்துகளிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து வருங்காலங்களில் வந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 ஷரத்துக்களையும் நான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுற பாருங்க. 3 ஷரத்துக்களிலுமே மத்திய அரசு தான் வரியை விதிக்கிறது. வரியை விதிப்பது யாருன்னு பார்த்தோம்னா மத்திய அரசு தான். ஆர்டிகல் 268 பார்ப்போம். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்தக்கூடிய வரிகள். ஆர்டிகல் 268ல் மாநில அரசு வசூலிக்குது மற்றும் மாநில அரசு பயன்படுத்துது. சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 269க்கு வருவோம். இதுலேயும் வந்து மத்திய அரசு தான் வரியை வந்து விதிக்கிறது. ஆனால் 269ல் வந்து வசூலிப்பதும் மத்திய அரசு தான். அப்படி வசூலித்து அது மாநிலங்களுக்கு ஒதுக்குகிறது. இப்போ ஆர்டிகல் 270 மற்றும் 272க்கு வருவோம். மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு மத்திய அரசாலே வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை பற்றி பேசுகிறது. அதாவது நண்பர்களே, ஆர்டிகல் 268 வந்து மாநில அரசு வசூலிக்கிறது, மாநில அரசு பயன்படுத்துது. ஆர்டிகல் 269 வந்து மத்திய அரசு வசூலித்து மாநிலங்களுக்கு ஒதுக்குது. சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 270, 272க்கு வருவோம். இது வந்து மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அதாவது நண்பர்களே, ஆர்டிகல் 268 மாநில அரசு பற்றி மட்டுமே பேசுகிறது. ஆர்டிகல் 269 வந்து மத்திய அரசு மாநில அரசு பற்றி பேசுகிறது. ஆர்டிகல் 270 மற்றும் 272 வந்து மத்திய அரசு மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுகிறது. அவ்வளவுதான் நண்பர்கள் குறிப்பு. 157வது கேள்வி, முதல் பாயிண்ட்டு, பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். இரண்டாவது பாயிண்ட்டு, பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நண்பர்களே. 1 மற்றும் 2 சரியானவை. இது இரண்டுமே சரிது. இந்த பாரிபடா கிராமம் வந்து நண்பர்களே இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் நடவடிக்கையில் ஒரு முன்னோடியான கிராமமாகும். இவர்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் தங்களது கால்நடைகளை வளர்த்து அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல் அந்த காடுகளிலிருந்து தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு பொருளாதாரத்தை வந்து இவர்கள் வந்து கடைபிடித்து வருகிறார்கள். இதன் காரணமாக இவர்கள் வந்து பல்வேறு சர்வதேச விருதுகளையும் பெற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த கிராமம் வந்து பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி, இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6வது நகரம். அதாவது இந்தியாவில் வந்து சென்னையில் 6வது நகரமாக மெட்ரோ ரயில் சேவையை வந்து கொண்டு வந்தார்கள். அப்போ முதல் நகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் நகரம் வந்து கொல்கத்தா. இங்கே கொல்கத்தாவில் வந்து 1984ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் சேவையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2வது வந்து டெல்லி, 3வது பெங்களூரு, 4வது மும்பை, 5வது ஹைதராபாத், 6வது வந்து சென்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான். கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டெல்லின்னு ஆன்சர் பண்ணணும். தற்போது வந்து நண்பர்களே, அதாவது 2024 டிசம்பர் வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட நகரங்களில் வந்து இந்தியாவில் வந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதமர் மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 15 ஆகஸ்ட் 2014. நண்பர்களே, அவர் வந்து பிரதமராக பதவியேற்று அவர் வந்து முதல் சுதந்திர தினத்தில் வந்து கொடியேற்றுகிறார். அப்படி அந்த சுதந்திர தின உரையில் வந்து அவர் வந்து ஸ்வச் பாரத் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அதாவது 2019 காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளுக்கு முன்பாக இந்தியா வந்து தூய்மையான இந்தியாவாக மாற வேண்டும், திறந்தவெளி மனம் கழித்தலற்ற இந்தியாவாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. 160வது கேள்வி பார்ப்போம். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 54. நண்பர்களே, முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து 1952ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து 1951லேருந்தே தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வந்து ஹிமாச்சல பிரதேசம் முதலான குளிர் பிரதேச மாநிலங்கள் வந்து தேர்தல் நடத்த முடியாது. அதாவது 1952 இந்த குளிர்காலங்களில் வந்து தேர்தல் நடத்த முடியாதுன்ட்டு சில மாநிலங்களில் சில பகுதிகளில் வந்து 1951
அக்டோபர் மாத காலகட்டங்களிலேயே தேர்தல் வந்து நடத்தப்பட்டது. ஆனால் பிரதானமாக 1952 தான் தேர்தல் வந்து நடைபெற்றது. அப்படி இந்த கேள்விப்படி பார்க்கும்போது 54 கட்சிகள் வந்து முதல் பொது தேர்தலில் வந்து போட்டிகிட்டு இருக்குது. நண்பர்களே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, நான் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்த எடுத்துக்கங்க. எலெக்ஷன், அதாவது தேர்தல் அப்படின்னா இங்கிலீஷில் எலெக்ஷன். எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் எழுதுனா 5 லெட்டர் வந்து வருது, அதாவது 5 எழுத்துக்கள். அதே மாதிரி தேர்தல் அப்படிங்கிறது எழுதினாலும் 4 எழுத்துக்கள் வருது. அப்போ எலெக்ஷன் 5 எழுத்து, தேர்தல் வந்து 4 எழுத்து. 5 4 54. முதல் பொது தேர்தலில் வந்து 54 கட்சிகள் வந்து போட்டியிட்டன. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இது உங்கள் விருப்பம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது. ஆன்சர் வந்து மிர்சாப்பூர், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மிர்சாப்பூர் மாவட்டத்தின் வழியாக மத்திய தீர்க்கரேகை வந்து செல்கிறது. இந்த இடத்தின் நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நண்பர்களே இந்தியாவின் நேரம் வந்து கணக்கிடப்படுகிறது. அதாவது தீர்க்க ரேகை வந்து நேரத்தை கணக்கிட பயன்படும் ஒரு ரேகையாகும். உலக அளவில் வந்து நண்பர்களே எந்த ரேகையை வச்சு நேரத்தை கணக்கிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, கிரீன்விச் தீர்க்க ரேகையை வச்சு நேரத்தை வந்து கணக்கிடுறாங்க. இந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடம் வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து இருக்கிறது. இந்த கிரீன்விச் நேரத்தின் மதிப்பு வந்து 00 என்று எடுத்துட்டோம்னா, இந்தியாவின் நேர மதிப்பு வந்து 5.5 மணி நேரம் முன்னதாகவே வருகிறது, அதாவது +5.30 ஹவர்ஸ். ஆனால் வந்து நண்பர்களே, இந்தியாவில் வந்து முதல் சூரிய உதயம் எந்த மாநிலத்தில் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் வந்து ஏற்படுகிறது. இங்கே வந்து நமக்கு 4 மணி இருக்கும்போதே அங்கே வந்து சூரிய உதயம் ஏற்பட்டு விடுகிறது. நண்பர்களே, உலகத்திலேயே முதலாக எந்த நாட்டில் சூரிய உதயம் தொடங்குதுன்னு பார்த்தோம்னா, ஜப்பான் நாடு. ஜப்பான் நாட்டில் தான் முதலாக சூரியன் உதிவதாக கூறப்படுகிறது. சூரியனின் நாடு ஜப்பான் என்றும் கூறுவார்கள். நண்பர்களே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற எல்லோருமே வந்து திருநங்கைகள். இவர்கள் அனைவருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நண்பர்களே, கேள்வி பார்ப்போம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே ஆப்ஷன்ஸு நர்த்தகி நடராஜ். இவர் வந்து பரதநாட்டியத்தில் மிகவும் புகழ் பெற்றவர். அதனால தான் வந்து இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கிடச்சிருக்கிறது. இப்போது ஆப்ஷன் ஏவை பார்ப்போம். இவர் எப்படி புகழ் பெற்றவர்னு பார்த்தோம்னா, சத்ய ஸ்ரீ சர்மிளா வந்து இந்தியாவிலேயே முதல் திருநங்கை வழக்கறிஞர், வக்கீல். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக ஆப்ஷன் பியை பார்ப்போம். பிரித்திகா யாஷினி. இவர் வந்து நண்பர்களே இந்தியாவிலேயே முதல் வந்து போலீஸ் ஆஃபீஸர், திருநங்கை போலீஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐயாக பதவியேற்றிருக்கிறார். அடுத்தது ஆப்ஷன் டியை பார்ப்போம் நண்பர்களே. இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே அதாவது நர்சிங் பட்டப்படிப்பிற்கு சேர்ந்த முதல் இந்திய திருநங்கை மற்றும் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நிலவரி. எப்படி நிலவரின்னு பார்த்தோம்னா நண்பர்கள், குடியானவர்கள் அப்படின்னா பண்ணையாளர்களை தான் குடியானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் வந்து அதிகமாக வந்து விவசாயம் செய்து வந்தார்கள். விவசாயம் செய்து வந்து அரசுக்கு வரி செலுத்த வேண்டும். அதுதான் வந்து இவர்களுடைய பிரதான கடமை. அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய வரியும் நிலவரி தான், மிக பிரதான வரியும் நிலவரி தான், அதிகமானவர்கள் செலுத்திய வரியும் நிலவரி தான் நண்பர்களே. சுங்க வரி வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக நாம் வந்து கட்டப்படுகிற ஒரு வரி. வருமான வரி வந்து அதிகமாக வருமானம் ஈட்டினால் நம்ம வந்து அதற்கு தகுந்த மாதிரி வருமான வரி கட்டணும். இது வந்து 1860களுக்கு மேலே தான் வந்து இந்த வருமான வரி வந்து கொண்டு வரப்பட்டது. சேவை வரினா குறிப்பிட்ட சேவைகளுக்காக நாம் வழங்கும் வரி. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் வந்து அரசுக்கு வந்து அதிக வருவாய் ஈட்டி தந்த வரி எதுன்னு பார்த்தோம்னா நிலவரி. அப்போ குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. அடுத்த கேள்வி, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர். அதாவது தன்னாட்சி கழகம்னா ஹோம் ரூல் லீக். இந்தியாவில் வந்து சுய ஆட்சி வேண்டும், அதாவது இந்தியாவை வந்து இந்தியர்களே ஆள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு கழகம் தான் வந்து இந்த தன்னாட்சி கழகம். ஆன்சர் திலகர், அதாவது பாலகங்காதர் திலகர் தான் பம்பாயில் ஏற்படுத்தினார். எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1916ஆம் ஆண்டு நண்பர்களே. அதே மாதிரி சென்னையிலும் வந்து தன்னாட்சி கழகத்தை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தோற்றுவிச்சிருப்பார். எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா அதே 1916. அந்த 16ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் முதல்ல தோற்றுவிச்சவர் வந்து பாலகங்காதர் திலகர் தான். 1916ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இவர் வந்து 1916ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வந்து சென்னையில் தோற்றுவிச்சிருப்பார் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்த கேள்வி பாருங்கள் நண்பர்களே, இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நண்பர்களே, 2413. அதாவது நவீன இந்தியாவின் விடிவெளி வந்து ராஜாராம் மோகன் ராய்.
இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் யாருன்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்துறது வந்து அன்னிபெசன்ட் அம்மையார். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ணா மடம், அதாவது ராமகிருஷ்ணா மடத்தில் வந்து சூரிய ஒளி மூலம் வந்து மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுகிறது. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. ராஜாராம் மோகன் ராயை ஏன் வந்து நவீன இந்தியாவின் விடிவெளின்னு கூறுறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர். அது மட்டும் இல்லாமல் விதவை மறுமணம், சதி ஒழிப்பு முதலானவற்றிற்காக சட்டங்கள் தீட்டுவதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தார். இவருக்கு வந்து நண்பர்களே, இங்கிலாந்தில் லண்டனில் வந்து இவருக்கு வந்து சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த காரணங்களால், அதாவது இந்தியாவில் நிலவிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததால் இவர் வந்து நவீன இந்தியாவின் விடுவெளி என்று போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். அடுத்தது வந்து நண்பர்களே, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஏன் அப்படி அழைக்கப்படுகிறாருன்னு பார்த்தோம்னா, இந்து சமயத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து இந்து சமயத்தை வந்து சரிப்படுத்த முயன்றவர், ஒழுங்குபடுத்த முயன்றவர். அதனால தான் வந்து இவர் வந்து இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் என்று அழைக்கப்படுகிறார். சரி நண்பர்களே, மார்ட்டின் லூத்தர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, 15 அல்லது 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு சமயத்துறவி, கிறிஸ்தவ சமயத்துறவி. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவ சமயத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளை, அதாவது மறுமலர்ச்சி காலகட்டம் அப்படிம்பாங்க, கிறிஸ்தவ சமயத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கிறிஸ்தவ சமயத்தை வந்து மூட நம்பிக்கையிலிருந்து காப்பாற்ற முயன்றவர், பெருமுயற்சி எடுத்தவர் வந்து இவர் தான், மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவர். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வந்து நண்பர்களே, வரலாற்றில் வந்து டாப் 10 மனிதர்களுக்குள்ளே இடம்பெற வேண்டிய ஒரு மனிதர். ஆனால் வந்து நவீன உலகத்தில் பார்த்தோம்னா அவருடைய பெயர் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து மறந்து விட்டார்கள் என்று நம்ம கூறலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. டேன்ஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. அவருடைய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது 1965ஆம் ஆண்டு. இந்த சந்தானம் ஊழல் தடுப்பு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்றால் 1964ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏவை பாருங்கள் நண்பர்கள், நிர்வாக சீர்திருத்த ஆணையம். நிர்வாக சீர்திருத்த ஆணையம்னா அரசின் நிர்வாகம், அதாவது அரசின் சேவை வந்து மக்களுக்கு வந்து எளிமையாக, அதே சமயத்தில் நேர்மையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிர்வாகத்தில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் தான் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து நண்பர்களே 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து அமைப்பார். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து 2005ஆம் ஆண்டு அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வீரப்ப மொய்லி தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பியை பாருங்கள், தேசிய வளர்ச்சி குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த கவுன்சில் வந்து 1952ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்படும். இது எதற்காக என்றால் தேசிய வளர்ச்சியை பற்றி ஆராய்வதற்காக, ஆலோசனை வழங்குவதற்காக இந்த குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து சட்ட ஆணையம் நண்பர்களே. சட்ட ஆணையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த சட்ட ஆணையம் வந்து அமைக்கப்படும். எதற்காக அப்படின்னா இந்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக. 167வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், குடியரசுத் தலைவர். நண்பர்களே, தற்போதைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை தற்போதுள்ள இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி வந்து அவர் வந்து யார் அடுத்த தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்று அவர் வந்து பரிந்துரைப்பார் ஒருவரை. அவர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவரைத்தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிப்பார். அதே மாதிரி உச்சநீதிமன்ற பிற நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறார்கள்னா, கொலிஜியம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. கொலிஜியம் அமைப்பு என்றால் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அதாவது மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து இந்தியாவில் எந்தெந்த ஹைகோர்ட்டில் அல்லது முக்கியமான வக்கீல்கள் மற்றும் முக்கியமான ஜட்ஜுகள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணி நீதிபதிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும் மற்ற நீதிபதிகளையும் எப்படி நியமிப்பாங்கன்னா, கொலிஜியம் அமைப்பு வந்து அந்த நீதிபதிகளை வந்து கை காட்டும். அந்த குறிப்பிட்ட நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். 168வது கேள்வி,
நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 74வது சட்டத்திருத்தம் நண்பர்களே. நகர்பாலிகா அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சம்மந்தப்பட்ட சட்டமாகும். அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம். இது வந்து 1992ஆம் ஆண்டு 74வது சட்டத்திருத்தமாக அரசியலமைப்பு சட்டத்திருத்தமாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. 73வது சட்டத்திருத்தம் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திருத்தம் வந்து நண்பர்களே. இதுவும் வந்து 1992 தான் கொண்டு வரப்பட்டது. இந்த 2 சட்டங்களுமே 1993ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. 74 அப்படிங்கிறது வந்து நண்பர்களே, பேச்சு வழக்கில் சொன்னால் நம்ம 74ன்னு தான் சொல்லுவோம். 4 அப்படிங்கிறதுல சாதாரண லகரம் வந்து வரும். அதே மாதிரி இந்த நகரப்பாலிக்காலையும் சாதாரண லகரம் வந்து வருது. 2லையுமே ஒரே லகரம் தான் வருது. நம்ம வந்து நகரப்பாலிக்கா எத்தனாவது சட்ட திருத்தம்னா 74வது சட்ட திருத்தம்னா இந்த லகரத்தை வச்சு நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அடுத்தது 169வது கேள்வி. இந்த கேள்வி வந்து நண்பர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? எந்த யூனியன் பிரதேசம்னா புதுச்சேரி. நண்பர்களே, 2024 டிசம்பர் இப்போது வரை இந்தியாவில் வந்து 3 யூனியன் பிரதேசம் என்று தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டுள்ளது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று புதுச்சேரி, இன்னொன்று வந்து இந்திய தலைநகரான டெல்லி, 3வது வந்து ஜம்மு காஷ்மீர். நண்பர்களே, கேள்வி வந்து இப்படி மாற்றி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கேட்டு ஜம்மு காஷ்மீர், டெல்லி, புதுச்சேரி மற்றும் சண்டிகர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சண்டிகர்னு தான் எழுதணும். அதுவும் பார்த்துக்குங்க. நண்பர்களே, 170வது கேள்வி பாருங்கள். அடுத்த முறை வந்து இந்த கேள்வி வந்து இப்படி கேட்க மாட்டார்கள். சரி, இப்போதைக்கு வந்து இந்த கேள்வி பார்த்துருவோம். மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 543. அதாவது பார்லிமெண்ட் லோக்சபாவில் 543 பேர் வந்து ஓட்டெடுத்து மக்களால் ஓட்டெடுப்பு செய்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போது அடுத்த முறை எப்படி கேள்வி கேட்பார்கள்னு பார்த்தோம்னா, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது எந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். நண்பர்களே, மக்களவையில் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543, 2 நியமன உறுப்பினர்கள் நண்பர்களே. அது வந்து ஆங்கிலோ இந்தியன் வந்து 2 பேர் வந்து நியமிக்கப்படுவார்கள். இந்த நியமனம் வந்து 2020 முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 வாயிலாக இந்த ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்கள் நியமனம் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போ வந்து மக்களவைக்கு வந்து 543 பேர் நேரடியாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், நியமன உறுப்பினர்கள் இல்லை. அதே மாதிரி தான் மாநில சட்டமன்றங்களிலும் ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர் இல்லை. அடுத்த கேள்வி பார்ப்போம். நண்பர்களே, இந்த கேள்வி வந்து ஏன் வல்லுநர் குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுன்னு போட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னா இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள். அதாவது ஆங்கிலத்தில் அடிப்படை உரிமைகள்னு கொடுத்து தமிழில் வந்து அடிப்படை கடமைகள்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 20 லட்சம் பேர் எழுதுகிற தேர்வில் வந்து கேள்வி எடுப்பவர்கள் வந்து எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்தே 3 ஆர்டிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. 14, 19, 32. 51A வந்து அடிப்படை கடமைகள். தமிழ் மொழிபெயர்ப்பின்படி பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோம்னா 51A. தற்போதைய நிலைமையின்படி 11 அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமது குடிமக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறது. 172வது கேள்வியை பார்ப்போம். 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? நண்பர்களே, இந்த கேள்வி வந்து அடுத்த முறை வந்து எந்த ஆண்டு சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அல்லது சொத்துரிமை வந்து எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொத்துரிமை. சொத்துரிமை வந்து 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து 7வது, அதாவது 7 உரிமைகள் இருந்தது, ஒன்று நீக்கப்பட்டு 6 உரிமை அடிப்படை உரிமையானது. இது வந்து சாதாரண உரிமையாக ஆனது. இந்த சொத்துரிமை வந்து நண்பர்களே ஆர்டிகல் 31 முதல் இருந்தது. இந்த சட்டத்திருத்தத்தின்படி நீக்கப்பட்ட பிறகு இது வந்து 300A ஆர்டிகல் வந்து இது வந்து கொண்டு போய் வைக்கப்பட்டது.
நண்பர்களே, அடுத்த முறை இவ்வாறும் கேள்வி கேட்கலாம். சொத்துரிமையை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து எதுன்னு கேட்கலாம். அது ஆர்டிகல் 300A நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 173வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது RTI அப்படிம்பாங்க, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் டி நண்பர்களே, 12 அக்டோபர் 2005. உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 12 அக்டோபர் 2005 தான் இது நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கேள்வி நண்பர்களே, இந்த கேள்வி ஏன் வல்லுநர் குழுவின் இறுதி முடிவுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதுன்னு போட்டிருக்காங்கன்னா, ஆங்கில கேள்வியில் ஆப்ஷன் டியில் டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லோக்சபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, குடியரசு தினம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி முதல் மக்களவை கலைக்கப்பட்ட தேதின்னு தான் கொடுத்துருக்கணும். இது மொழிபெயர்ப்பு தவறானதால் இது இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆங்கில கேள்வியின்படி இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 4321. அதாவது அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் டிசம்பர் 9ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு நடைபெற்றது. முதல் கூட்டம் 9ஆம் தேதி நடைபெறும் நண்பர்களே. இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெறும். அதாவது முதல் கூட்டம் நடைபெற்றதிலிருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்தடுத்த கூட்டங்களும் நடைபெறும். முதல் 3 கூட்டங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு நடைபெறும். ஆப்ஷன் பியை பாருங்கள், வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி. அதாவது அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு டிராஃப்டிங் கமிஷன்னு கூறுவாங்க. இது ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிட்டாலே போதும். ஆகஸ்ட் 29 நம்ம டீப்பாக ஞாபகம் வச்சிட்டாலும் நல்லது தான். இந்த இரண்டுக்குமான ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த கேள்விக்கு ஈஸியாக விடையளிச்சிருக்கலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஆப்ஷன் சி மாநிலங்கள் அவையின் முதல் கூட்டத்தொடர், அதாவது பாராளுமன்ற மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 13 மே 1952. ஆப்ஷன் டியை பார்த்தோம்னா ஆங்கில கேள்வியின்படி டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லோக்சபா, அதாவது முதல் லோக்சபா கலைக்கப்பட்ட தேதி 4 ஏப்ரல் 1957ஆம் ஆண்டு. 175வது கேள்வி, மென்டிபதா ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? என்ன இது ரயில் நிலையத்தையெல்லாம் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நண்பர்களே, இந்த மென்டிபதா ரயில் நிலையம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையம். இது மேகாலய மாநிலத்தில் உள்ளது. ஏன்னு பார்த்தோம்னா இது மேகாலய மாநிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு ரயில் நிலையம். இது 2014 தான் இந்த ரயில் நிலைய திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருப்பார். அதாவது சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு மேகாலய மாநிலத்தில் முதல் ரயில் நிலையம், முதல் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்பட்டதால் இந்த மென்டிபதா ரயில் நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அடுத்த முறை நண்பர்களே, மென்டிபதா ரயில் நிலையம் எங்கு உள்ளதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் மேகாலயான்னு ஈஸி ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு மறந்துருச்சுன்னா மென்டிபதார் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் எழுத்து லெட்டர் எம், மேகாலயா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் எம். இதை ரெண்டையும் தொடர்புபடுத்தி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, முதல் மொழிவாரி மாநிலம் எது? இது ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம், ஆந்திர பிரதேசம். அடுத்த முறை முதல் மொழிவாரி மாநிலமான ஆந்திர பிரதேசம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1953 அக்டோபர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, சுதந்திரத்திற்கு பின்பு தான் இது முதல் மொழிவாரி மாநிலம். சுதந்திரத்திற்கு முன்பே பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே முதல் மொழிவாரி மாநிலம் 1930களில் ஒடிசா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வங்கம் என்ற மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஒரிசா என்ற மாநிலம் 1930களிலேயே முதல் மொழிவாரி மாநிலமாக சுதந்திரத்திற்கு முன்பு பிரிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின்பு ஆந்திர பிரதேசம். தமிழ்நாடு முதலான பெரும்பாலான மாநிலங்கள் 1956 நவம்பர் 1 பிரிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்ப்போம். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதலாம் பராந்தகன். இந்த பராந்தகன் யாருன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, சோழ அரசர், அதாவது பிற்கால சோழ அரசர். நம்ம இந்த கேள்விக்கு பதிலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, பொற்கூரை வேய்ந்தவர், பொண்ணில் பா என்ற எழுத்து இருக்கிறது, பராந்தகன் அப்படிங்கிறதுல பா என்ற எழுத்து இருக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம தொடர்புபடுத்தி பொற்கூரை வேய்ந்தவர் பராந்தகன் ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனையாவது பராந்தகன் பார்த்தோம்னா முதலாம் பராந்தகன். இவர் எந்த கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்தாருன்னு கேள்வி கேட்கலாம். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில்னு ஒரு முறை படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மதுரை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் இதற்கு முன்னாடி பார்த்த அதே முதலாம் பராந்தகன் தான்.
மதுரை கொண்டான் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்னு பார்த்தோம்னா, இவர் வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றி அங்கு வந்து சோழ ஆட்சியை நிறுவுகிறார். அப்படி மதுரையில் சோழ ஆட்சியை நிறுவிய முதல் சோழ அரசன் வந்து முதலாம் பராந்தகன் தான். அதாவது முதல் பிற்கால சோழ அரசன். அதனால தான் வந்து இவர் வந்து மதுரை கொண்டான் என்று அழைக்கிறார்கள். முதல் பராந்தகனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வீரநாராயணன். அடுத்த கேள்வி பார்ப்போம். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவ மன்னர்களிலேயே நண்பர்களே மிகவும் புகழ்பெற்ற மன்னர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். இவருடைய அப்பா வந்து சிம்ம விஷ்ணு. முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மவர்மன். இப்போ இந்த நரசிம்மவர்மனுக்கு அடுத்து தான் இரண்டாம் மகேந்திரவர்மன், அதற்கப்புறம் பரமேஸ்வரவர்மன் வருவார். அதற்கப்புறம் தான் நந்திவர்மன் வருவார். அடுத்த முறை நண்பர்களே கேள்வி வந்து இப்படியும் கேட்பார்கள். எப்படின்னா, நரசிம்மவர்மனுடைய தந்தை யாருன்னு கேட்கலாம். அதே நேரத்தில் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் யாருன்னு கேட்கலாம். நீங்கள் இப்போ இதற்கு பதில் அளிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஆப்ஷன் டி ஜபல்பூர். நண்பர்களே, இந்த ஜபல்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அதாவது மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். நண்பர்களே, ரயில்வேக்களின் தலைமையிடம் வந்து மொத்தம் 19 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. ஆப்ஷன் ஏ மும்பையில் வந்து நண்பர்களே மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் வந்து இருக்குது. ஆப்ஷன் பி ஹூப்ளி, இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இது இங்கே வந்து நண்பர்களே தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் வந்து இருக்கிறது. ஆப்ஷன் சி புதுடெல்லி, இங்கே வந்து நண்பர்களே இந்திய ரயில்வேயின் தலைமையகமே புதுடெல்லியில் தான் இருக்குது. அதாவது இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் புதுடெல்லின்னு ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வடக்கு ரயில்வேயின் தலைமையகமும் புதுடெல்லியில் தான் இருக்குது. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் வந்து நண்பர்களே சென்னையில் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 181வது கேள்வி பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மட்டும். என்னென்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா வந்து மானசரோவர் ஏரியில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. மற்ற அனைத்தும் தவறு. இப்போ வந்து நம்ம எந்தெந்த நதி எங்கெங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துருவோம். சிந்து நதி வந்து நண்பர்களே இது வந்து இந்தியா பாகிஸ்தானில் ஓடுது. ஆசியாலேயே வந்து மிகப்பெரிய நதிகள் ஒன்று சிந்து நதி. இதுவும் வந்து மானசரோவர் ஏரியில் தான் உற்பத்தி ஆகுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா திபெத் நாட்டில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் தாண்டி திபெத் நாட்டுக்குள்ளே தான் இந்த மானசரோவர் ஏரி வந்து இருக்கிறது. பக்கத்துலேயே வந்து கைலாய மலை, அந்த இடத்த பேர் வந்து கைலாய மலை அப்படின்னு அழைப்பாங்க. கங்கை வந்து கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. யமுனை வந்து யமுனோத்ரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம கோதாவரி. இந்த கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்கு பக்கத்தில் திரிம்பாக் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. அடுத்தது மகாநதி வந்து நண்பர்களே சாத்பூரா மலைப்பகுதியில், அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் தம்தாரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வரும் ப்ரோகேரியட் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்குறாங்க. 1 மற்றும் 4 வந்து சரி. அதாவது தெளிவான உட்கரு கிடையாது. 4வது வந்து சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. நண்பர்களே, ப்ரோகேரியட் செல்கள் அப்படின்னா நண்பர்களே ஒரு செல் உயிரினங்களை தான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த வைரஸ், பாக்டீரியா போன்ற ஒரு செல் உயிரினங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதை தான் ப்ரோகேரியட் செல்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் 2வது பார்ப்போம். நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது. நண்பர்களே, இந்த மாதிரியான செல்களில் வந்து உட்கரு வந்து கிடையாது. அப்போ வந்து 2வதுல நியூக்ளியோலஸ் காணப்படாது அப்படிங்கிறது தான் சரியாக வரும். ஆப்ஷன் 3 பார்ப்போம். மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிவு நடைபெறுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு செல்லாக இருப்பதால் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிவு நடைபெறாது என்று தான் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, யூகேரியாட்டிக் செல்கள் எதை சொல்லலான்னு பார்த்தோம்னா மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், அப்புறம் பறவைகள், அப்புறம் பூஞ்சைகள், இதை வந்து யூகேரியாட்டிக் செல், அதாவது பல செல் உயிரினங்களை வந்து யூகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் சரியானது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரியானது நண்பர்களே. சுவாச வீதம் அப்படின்னா வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு, இதுதான் சரி. இப்போ சுவாசிக்கிற நண்பர்களே நம்ம வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அதனால் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு, வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. அதே மாதிரி தாவரங்களும் வந்து பகல் நேரங்களில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுது. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. நீங்கள் வந்து இன்னொரு முறையும் படித்து பார்த்துக்குங்க.
அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆக்சிஜன் ஒடுக்கம். அதாவது எதிர்மின் வாயினா மைனஸ்னு அர்த்தம் நண்பர்களே. மைனஸில் மைனஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஆன்சர் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்போ நேர்மின் வாயில் என்ன நடைபெறும்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஏற்றம். நேர்மின் வாயினா ப்ளஸ், ஆனோடு. இது வந்து ப்ளஸ்னால் ஏற்றம், ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறுகிறது. அவ்வளோதான். அடுத்த கேள்வி பார்ப்போம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. நண்பர்களே, ஆப்ஷன்களில் வந்து பூச்சிக்கொல்லியை தவிர மற்ற பூஞ்சைக்கொல்லி, அப்புறம் களைக்கொல்லி முதலானவற்றையும் கொடுத்துருக்கிறார்கள். இந்த கேள்வியை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக எழுதிருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதாவது பொதுவாக வந்து இதை டிடிடி அப்படிம்பாங்க. நண்பர்களே, கேள்வி வந்து இவ்வாறும் கேட்கப்படலாம். எப்படின்னா டிடிடி என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்கப்படலாம். அப்படின்னா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். நண்பர்களே, இந்த சொற்களிலும் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. எப்படின்னா ட்ரைக்ளோரோ ஈத்தேனா, ட்ரைக்ளோரோ ஈத்தினா அல்லது ட்ரைக்ளோரோ ஈத்தைனா அப்படின்னு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஏயை பாருங்கள் நண்பர்களே, போரடாக்ஸ் கலவை. இது வந்து பூச்சிக்கொல்லி அல்ல நண்பர்களே. இது என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சைக்கொல்லி. பூஞ்சைகளை கொள்வது தான் இந்த வந்து போரடாக்ஸ் கலவை. கேள்விகள் வந்து இப்படியும் கேட்பாங்க. போரடாக்ஸ் கலவை என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. பூச்சிக்கொல்லியா, பூஞ்சைக்கொல்லியா, களைக்கொல்லியா அப்படின்னு கேட்டாங்கன்னா போரடாக்ஸ் கலவை வந்து பூஞ்சைக்கொல்லி. இப்போ அடுத்தது ஆப்ஷன் பியை பாருங்கள். 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இது வந்து நண்பர்களே களைக்கொல்லி. இது வந்து பூச்சிக்கொல்லியோ அல்லது பூஞ்சைக்கொல்லியோ அல்ல. 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் வந்து களைக்கொல்லி. இதை வந்து 2,4-டின்னு சுருக்கமாகவும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது ஆப்ஷன் டி வந்து ஆர்சனிக். இது வந்து நண்பர்களே பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்துவார்கள், களைக்கொல்லியாகவும் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக வந்து நண்பர்களே ஆர்சனிக் அப்படிங்கிறது விஷம். இது வந்து எலி முதலானவற்றை கொள்வதற்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் பொதுவாக பயன்படுத்தப்படும், அதிகமாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி எதுன்னு பார்த்தோம்னா டிடிடி. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்துவேன். நண்பர்களே, இந்த லெட், ஆன்டிமனி, டின், பொட்டாசியம் அப்படிங்கிறது ஆங்கில பெயர்கள் நண்பர்களே. வலது பக்கம் கொடுத்துருக்கிறது இந்த தனிமங்களுடைய லத்தீனிய பெயர்கள். இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது இதற்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 2,1,4,3. அதாவது லெட் அப்படின்னா பிளம்பம். பிளம்பத்துக்கான தனிம குறியீடு என்னென்னு பார்த்தோம்னா பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டிமணி வந்து ஸ்டிபிடியம் அப்படிங்கிறாங்க, இதற்கான குறியீடு வந்து எஸ்பி. டின்னை வந்து ஸ்டேனம் அப்படிங்கிறாங்க, இதற்கான குறியீடு வந்து எஸ்என். பொட்டாசியம் வந்து காலியம் அப்படிங்கிறாங்க, இதற்கான குறியீடு கே. இந்த வீடியோவோட கடைசி கேள்வி 75வது கேள்வி. 2 மீட்டர் குவிய தொலைவுடைய குழி லென்ஸின் திறன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி -0.5 டயாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த லென்ஸின் திறனுக்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் லென்ஸ் P = 1/f. P அப்படிங்கிறது லென்ஸின் திறன், 1/f அதாவது f அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த், குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து குவிய தொலைவு கொடுத்துட்டாங்க. அப்போ லென்ஸின் திறன் கேட்குறாங்க. P = 1/f. அப்போ f1/2ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.5 கிடைக்கும். இது வந்து குழி லென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மைனஸை வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி -0.5 டயாப்டர். அதாவது லென்ஸின் திறனை வந்து டயாப்டர் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம குறிப்பிடணும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.